திமுகவுக்கு விஜய் ஒரு த்ரெட்டா? ஏதாவது நீங்க மக்கள் பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களா? பணம் கொடுத்தா வாங்கி முகத்தில் வீசேறீங்கள். அதிமுக திமுக வீழ்த்தி விட்டு திமுக சென்சார் போர்டில் இருக்கா? ஸ்டாலின் நான் பிரச்சனை பண்ணலன்னு வெளிப்படையா அறிவிக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக. பாண்டிச்சேரி யாரு? 25 இடங்களில் அனுமதி கேட்டால் 19 இடத்தில் தராரு. அப்ப யார் பேசுவது உண்மை? நீதி கேட்டு வந்த உங்களுக்கும் வலி இருக்குன்னா உங்க வலி எடுத்து மக்கள் கிட்ட ஏன் திணிக்கிறீங்க? திமுக சூழ்ச்சினா என்ன பண்ணிச்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? தொடர்ந்து விவாதிப்போம் தமிழக அரசியல் களத்தை பற்றி. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நியூஸ் போக்கஸ் தமிழுடன். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொடர்ந்து இன்னைக்கு திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் நீதி கேட்டு தான் வந்திருக்கேன். பாஜக திமுக சேர்ந்து என்னோட ஜனநாயக படத்தை முடக்கிட்டாங்க, அதுக்கு நீதி கேட்டு வந்திருக்கேன்னு பேசியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் டேட் அறிவிச்சாங்க? ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்துக்கு இப்போ நீதி கேட்பாரா? சரி, நீதி கேட்குறது தப்பு இல்லை. ஏதோ போகிறீங்க பிரச்சாரத்தில் நீதி கேட்குறீங்க. பாஜகவும் சதி திமுகவும் சதி, அங்கே இருப்பவர்களும் சதி இங்கே இருக்கிறவங்களும் சதினா எப்படி சரி? திமுக சதி பண்ணிச்சா? அந்த படம் பராசக்தியும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதலமைச்சரே ட்வீட் போடுறார், படத்தை எல்லாம் தடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போது என்ன அர்த்தம்? திமுக அரசாங்கம் உங்களுக்கு மறைமுகமாக, அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு இதில் பிரச்சனை இல்லை, எனக்கு பங்கு இல்லை, நான் பிரச்சனை பண்ணலைன்னு வெளிப்படையாக அறிவிக்கிறார், ட்வீட் போடுறார். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற அதாவது கோரிக்கை தான் வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஜனநாயகன் படம் எப்படி திமுக தடுத்துன்னு சொல்கிறீங்க? திமுக சென்சார் போர்டில் இருக்கா? இல்லை படத்தை வெளியிட வேண்டாம் அப்படின்னு திமுக எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கா? எங்கேயாவது தடுத்துருக்கா? ஏங்க இந்த படம் பார்த்துட்டு மும்பை சென்சார் போர்டுக்கு மாற்றுங்கன்னு சொன்னது யார்? பாஜகவை பற்றி உங்களுக்கு பேச தைரியம் இல்லைன்னா விட்டுறணும். இங்கே இருக்கணும் சதி அப்படின்றாரு. அது எப்படி சரியாகும்? இந்த அரசியல் புரிதல் சுத்தமாக இல்லாத நபர் தான் விஜய். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். கேஸ் பிரச்சனைக்கு இங்கே இருப்பவர்களும் சும்மா இருக்கிறார்கள், அங்கே இருப்பவர்களும் சும்மா இருக்கிறார்கள். சரி, உண்மையிலே மாநில அரசு நீங்கள் குறை சொல்கிறீங்க. இப்போ டெல்லிக்கு போனால் கேஸ் கொடுத்துருவாங்களா? டெல்லியில் போய் கோரிக்கை வைங்கன்றாரு. நியாயமான விஷயம். சரி, எல்லா ஸ்டேட்டும் போய் டெல்லியில் கோரிக்கை வைத்தால் கொடுத்துருவாங்க. இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு, நிறைய கடைகள் மூடி இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல. அதுவும் கேஸ் விலை அந்த ஏஜென்சிகள் பிளாக்கில் விற்கிறாங்க. 2000 ரூபாய் விற்க வேண்டிய அந்த வணிக சிலிண்டர் விலை 8000 ரூபாய் விற்கிறாங்க. கல்யாண மண்டபத்தில் சிலிண்டர் கூடுதலாக விற்கப்படுகிறது. அப்போது இதை பேசலாம். இந்த ஏஜென்சி யார்? கேஸ் ஏஜென்சியா? இது கண்டுபிடிச்சார் அவர். இப்போ இது ஸ்கூப் நியூஸாக சொல்கிறேன். மண்டபங்களில், கல்யாண மண்டபங்களில் கேஸ் சிலிண்டர்கள் 8000 ரூபாய். நீங்கள் செக் பண்ணிங்க. இதை பேசுவதற்கும் திராணி இல்லை. நீதி கேட்டு உங்களுக்கு நீதி கேட்டு வந்த உங்களுக்கும் வலி இருக்குன்னா உங்கள் வலி எடுத்து மக்கள்கிட்ட ஏன் திணிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனை எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க, அதற்கான இடம் வேறு. ஆனால் மக்கள்கிட்ட என் படத்தை தடுத்துட்டாங்கன்னா எத்தனை மாதம் கழித்து நீங்கள் ஜனநாயகனுக்கு குரல் கொடுக்குறீங்க? அப்போது அந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், எப்போது அணுக வேண்டும், இது கூட தெரியல. ஜனநாயகன் படம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு யார்கிட்ட கேட்டிருக்கணும்? சென்சார் போர்ட்டை மத்திய அரசை கேட்டிருக்கணும். எப்போ கேட்டிருக்கணும்? அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஜனவரி. டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு வருது. டிசம்பர்னு சும்மா இருந்துட்டு திருச்சியில் 4 மாதம் கழித்து என் படம் பஞ்சாயத்து திமுக சதின்னா யாராவது நம்புவாங்களா? விஜய்க்கு அரசியல் புரிதல் இருக்கா? இல்லை. தொடர்ச்சியாக திமுக மீது குறை வைத்தே மட்டும் தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாரா? அதாங்க, நீங்கள் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தடை, பாதுகாப்புக்கு தடை, ரைட்டு.
எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு, நாம் தமிழர் சீமான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அண்ணாமலை நயனா நாகேந்திரன் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எங்கேயாவது பிரச்சனை வருதா? எங்கேயாவது பிரச்சனை வருதா? இப்போ திமுகவுக்கு விஜய் ஒரு த்ரெட்டாக கூட இருக்கட்டும், இதை விட த்ரெட்டு பாஜக அதிமுக கூட்டணி. அங்கெல்லாம் தடை பண்ணுறாங்களா? ஏன் பண்ணல? இந்த யதார்த்தமாக புரியல. ஏதாவது ஒரு பழியை போட்டு அனுதாபம் தேடி திரிகிற நபராக பார்க்கப்படுகிறார் விஜய். வேற ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் அனுதாபம். எனக்கு திமுக தடுக்குது, திமுக தடை செய்கிறது, திமுக அங்கே கரூரில் பாதுகாப்பு தரல, கரூரில் சூழ்ச்சி. கரூரில் திமுக மீது சூழ்ச்சினா என்னன்னு சொல்லுங்க. செப்டம்பர் மாதம் நடந்த விஷயத்துக்கு இன்ன வரைக்கும் திமுக மீது ஒரு சிறு துரும்புக்கான ஆதாரத்தோடு எடுத்து போடலையே. அப்போ திமுக சூழ்ச்சினா என்ன பண்ணிச்சு சொல்லுங்க. அதாவது உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை பார்த்து தமிழ்நாடு மக்கள் தான் ஒரு முடிவு கட்டணும். முதல்ல செஞ்ச தப்புக்கு நான் தான் பொறுப்புன்னு வரணும். சரி, செத்து போனதுக்கு சூழ்ச்சி திமுக இருக்கட்டும், நீ அந்த வீட்டுக்கே போலையே, அது தடுத்தாங்களா? கல்யாண வீட்டுக்கு போறீங்க, எப்படி போறீங்க? அங்கே தள்ளு முள்ளாச்சா? அங்கே உங்கள் காரு நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போகும்போது மீடியாவுக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் தேர்தல் மனு தாக்கல் பண்ணும்போது உங்கள் கதவு திறந்ததுலேருந்து மனு தாக்கல் பண்ணுற இடம் வரைக்கும் காரை ஃபாலோ பண்ணுற மீடியா, நான் இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அதற்கு முன்பாக த்ரிஷாவை தேனாம்பேட்டையில் பிக்கப் செய்து கொள்கிறேன், அங்கெல்லாம் மீடியா வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? அங்கே தள்ளு முள்ளாச்சா? போகிறீங்கள? சென்னையில் நீங்கள் உலாத்துறீங்கள, சென்னையில் வாழ முடியாமல் இல்லைல்ல, அப்போ அங்கெல்லாம் எப்படி போகிறீங்க, எப்படி புழங்குறீங்க? இது ஒரு ஏமாற்று வேலை. சார், எல்லா கட்சிகளும் இப்போ தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கு. அதிமுகவும் சரி திமுகவும் சரி தினந்தோறும் களத்துக்கு போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் தேர்தல்களை தொடங்கி 2 களத்துக்கு மட்டும் தான் வந்திருக்காரு. இப்படி களத்துக்கு வராமல் அவரால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரா? அதாவது மக்கள் மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணம் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள்னு 2 திராவிட கட்சிகளோட சிந்தனை அப்படி இருக்கு. இவர் பணம் கொடுக்க மாட்டேன், ஆனால் பணம் கொடுத்தா வாங்கிக்கங்கிறார். அந்த பள்ளி மாணவர்களுக்கு பணம் தர நிகழ்ச்சி நடத்தினார் கடந்த வருடம் திருவான்மியூரில். அப்போ என்ன சொன்னார்? ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என்று உங்கள் பெற்றோரை நீங்கள் கட்டாயம் வற்புறுத்த வேண்டும், வாங்கக்கூடாது, ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம். இந்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்பு முதல் 3 இடங்களில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு பணம் கொடுத்துட்டு பரிசு கொடுத்துட்டு சொன்ன வார்த்தை இது. இப்போ இங்கே சொல்கிறாரு பெரம்பூரில் பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்க. ஏன் இந்த மாற்றம்? என்ன உங்களுக்கு அரசியல் புரிதல்? பணம் கொடுக்கறது தப்புன்னு தெரியுதா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் அனுமதிக்குதா? அது விஜயகாந்த் இப்படி தான் ஒரு தடவை சொன்னார், அது உங்கள் பணம் வாங்கி கொள்ளுங்கள். அப்படி கிடையாது. பணம் கொடுத்தா வாங்கி முகத்தில் வீசெறியுங்கள் அப்படி சொல்லணும். பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனால் விசில் அவங்க காதில் ஊதுங்க. என்னங்க அரசியல் உங்களுக்கு? நீங்கள் ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்ல ஒரு கட்சி இப்படி இருக்கலாமா? ஒரு பக்கம் ஊழல் சக்தி, ஒரு பக்கம் தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த 2 சக்திகளும் கொடுக்குற பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் யார்? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அரசியல்வாதி ஒரு சினிமா ஃபேமஸில் உள்ளே நீ ஜெயிச்சு வரணும்னு நினைக்கிற, மக்களோட மக்களாக நிற்கணுங்கிற, அண்ணாவோட பழமொழி சொல்கிற, மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களிடம் பழகு, மக்களுக்காக பாடுபடு. இது வரைக்கும் எங்கே வந்தீங்க? எதை வந்தீங்களா? ஒரு பொய்யும் புரட்டும், ஒரு அரசியல்லாம் என்னன்னே தெரியாமல் ஸ்டீரியோ டைப்பாக 3 விஷயத்த பேசுகிறீங்க. எல்லாமே கடன் வாங்கி பேசுகிற வசனங்கள் ஒரே மாதிரி. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரே நாளில் முதலமைச்சராக வேண்டும், ஒரே தேர்தலில் முதலமைச்சராக வேண்டும். இந்த விக்ரமன் சினிமா மாதிரி ஒரு பாட்டில் டயர் மெக்கானிக்காக இருந்து பெரிய பஸ் தொழிலாகி பல தொழிற்சாலைகளுக்கு அதிபராக வருகிற இந்த காட்சியெல்லாம் சினிமாவில் சக்ஸஸ் ஆகும். இல்லை சார், கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தானே அது. நாம் முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அதை சரி வாங்க, யார் வேண்டாம்னா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் எங்கே போனீங்க? நீங்கள் எங்கே போனீங்க? வாங்கண்ணே, முதலமைச்சராங்க, வானான்னு சொல்லியே. ஏதாவது நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு வந்திருக்கீங்களா? திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை வெடிக்கிறது. உங்கள் கருத்து என்ன சொல்ல தெரியல.
ஆனால் கேண்டிடேட் நிர்மல்குமார் நிறுத்துறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எப்படி அரசியல் பண்ணுவீங்க? என்ன மாதிரி விஷயத்துக்கு அரசியல் செய்வீர்கள்? அதாவது நீங்கள் தெளிவுபடுத்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி விஷயத்தெலாம் நான் சொல்ல மாட்டேன். மத விஷயங்கள், மத சார்பற்ற விஷயங்கள், கோயில் விஷயங்கள், இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள். அரசியலுக்கு நீ எதுக்கு வரீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கும் புரியல. இதான் விஷயம். தேர்தலுக்கு பிறகு வந்து என்டிஏ கூட்டணியில் விஜய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நடக்குமா? அது ஒரு தலித் இயக்க தலைவர் மகாராஷ்டிரா சேர்ந்த ராம்தாஸ் அத்வாலே எதுக்கு அப்படி பேட்டி கொடுத்தாரு தெரியல. தேர்தலுக்கு பிறகு நாங்கள் விஜயுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்போங்கிறாரு. உண்மையிலே அவருக்கு ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அப்போ என்ன நினைப்பு வரும்? தேர்தலுக்கு பின்னாடி என்டிஏ அலைன்ஸுக்கு விஜய் போவாரா போக மாட்டாரா, அதுக்கு மறுப்பு எதாவது வந்ததா உங்களுக்கு கேட்குறேன். இல்லை, இவர் மறுப்பு ஆதவர்ஜனா பேசுகிறாரு, ஒருபோதும் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றாரு. ஏங்க விஜய் சொல்லட்டாங்க எல்லாத்துக்கும். எங்ககிட்ட யாருமே பேரம் பேசலன்னு சொன்னார். ஆனால் ஆதவர்ஜி என்ன சொன்னார்? 2.5 வருஷம் நாங்கள் சிஎம், 2 வருஷம் நீங்கள் சிஎம், 90-80 சீட்டு பேரம் பேசுன்னு அவரே சொன்னார்ல. அப்போது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு மாற்றாக இவர் பேசுகிறார். அப்போ யார் பேசுவது உண்மை? இப்போ ராம்தாஸ் அத்வாலே சொல்வது உண்மையா இல்லையா என்பது யார் விளக்கணும்? கட்சியோட தலைவர் ஏன் சொல்லலை? ஒரு நம்பகத்தன்மையற்ற மனிதர், தன் மீதும் நம்பிக்கை இல்லை, தனது கட்சி மீது நம்பிக்கை இல்லை. ஒரு 106 பேருக்கு மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கு அல்லது தன் ரசிகர்கள் அல்லாதவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. எல்லா கட்சியும் வழக்கமும் பண்ணுறது தானே சார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறீங்களே. திமுகவுக்கும் தாவகாவுக்கும் தான் போட்டின்றீங்க. 2 இடத்துல நிற்கிறீங்க. எதுக்கு 2 இடத்துல நிற்கணும்? அவளை வீழ்த்து விட முடியும்னா ஒரு இடத்துல நிற்கலாமே. எதிர் பெரம்பூர் ஆர் திருச்சி கிழக்கு. அப்போ ஒரு இடத்துல நின்று ஜெயிக்கலாம்ல. கடந்த காலத்து அரசியல் நின்று இருக்காங்களே 2 இடங்கள்லாம். நம்பிக்கையின்மை, அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்பிக்கையின்மை. ஏங்க ஜெயிக்க போகிற தலைவருக்கு எதுக்கு 2 இடம்? அப்போ நீங்கள் ஒரு இடத்துல திரும்ப வந்து நிற்க வச்சு செலவு வீணாகுதுல்ல, அதுக்கு தேர்தல் செலவாகும், மக்கள் வரி பணம் வீணாகுது. அந்த எண்ணமே இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பெரம்பூர் நின்று ஜெயிப்பீங்களா இல்லையா? திருச்சி கிழக்கில் நின்று ஜெயிப்பீங்களா இல்லையா? அதுவே ஃப்ராடு. உங்கள் பின்தங்கிய மாவட்டம் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் இருக்குது. அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி. இந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து திமுக இந்த மாதிரி பகுதி சட்டமன்ற தொகுதி எப்படி வச்சுருக்கு பாருங்கள். இவ்வளோ மட்ட ரகமாக இந்த தொகுதி வச்சுருக்கு. இப்படி நாங்கள் சர்வே பண்ணோம். அதில் இந்த இடத்துல வந்து பள்ளிகள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, மருத்துவமனைகள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. இந்த மாதிரி தொகுதி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த தொகுதி தேர்ந்தெடுத்து எப்படி ஒரு மாடர்ன் கான்ஸ்டியூன்சியாக மாற்றுறேன். ஏன் தேர்ந்தெடுக்கிறது? எதுக்கு பெரம்பூர் திருச்சி கிழக்கு? ஏன்னா அங்கே கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்காங்க, முஸ்லீம் மைனாரிட்டி இருக்காங்க. இதுவே ஹம்பக் இல்லைங்க. எல்லா கட்சி தலைவருமே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும், அங்கே தான் நிற்க முடியுங்கிறது. பொது தலைவர் நீங்கள் எதுக்கு கிறிஸ்டின் ஓட்டு அதிகமாக இருக்கிற இடத்துல நின்னா நீங்கள் நீங்கள் யாருக்கான தலைவர்? தமிழ்நாடு வந்து நீங்கள் பொதுவான தலைவராக தானே இருக்கணும். எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான நபராக தான் உங்களை பார்க்கப்படணும். அது எதுக்கு நீங்கள் திருச்சி கிழக்கு வரணும்? ஏன் திருச்சி கிழக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க சொல்லுங்கள்? பெரம்பூரில் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆப் ஆரம்பிக்கும் போது 46,000 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸ். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான். 46,000 பேர் அந்த ஆப்பில் வந்திருக்கிறாங்க. அதில் மெஜாரிட்டி கிறிஸ்டின்ஸு. திருச்சி கிழக்கில் இனிகோ இறுதிராஜ் அதிகமான கிறிஸ்துவர்கள். அப்போ நீங்கள் தொகுதியை தேர்ந்தெடுத்துல உங்களுடைய மொள்ள மாதிரித்தனம், ஃப்ராடுத்தனம் தெரியுதா இல்லையா? நான் கேட்குறது தப்பாப்போ? ஒரு வேறு தொகுதியை தேர்ந்தெடுத்தால் என்ன தப்பு? தமிழ்நாட்டில் திமுக இந்த மாதிரி தொகுதிகளை வைத்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கு கூட உங்களுக்கு திராணி இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வே எடுத்துருக்கிறீங்க. தமிழ்நாடு எங்கள் விஜய்க்கு எதுங்க பெரம்பூர் திருச்சி கிழக்கு? விஜய் இன்னொரு இடத்துல போய் நின்னா அங்கே அதிர்வு ஏற்படாதா? உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? கள்ளக்குறிச்சி சார். ஏன் கள்ளக்குறிச்சியில் நின்னா விஜய்க்கு தெரியாது? விஜயை பற்றி யாருக்கும் தெரியாதா? இல்லை. உங்களுக்கு என்ன ஊர் சொந்த ஊர்? விழுப்புரத்தில் என்ன தெரியாதா? சொல்லுங்க. எப்படி? ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, பெரம்பூர்ல வந்து அதிக ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, அதனால என் தலைவர் வந்து அங்கே நிற்கிற ஆதவர்ஜன் பதில் கொடுக்குறாரு. அப்போ பெரம்பூரில் மட்டும்தான் ஏழைகள் இருக்காங்க, திருச்சியில் மட்டும்தான் ஏழைகள் இருக்காங்க. அங்கே நின்னா மட்டும்தான் நீங்கள் வெற்றி வாய்ப்பு. ஏங்க இவர் பெரம்பூர், ஆதவர்ஜன் வில்லிவாக்கம், பொதுச் செயலாளர் டி நகர், பொருளாளர் மயிலாப்பூர், எல்லாம் சென்னையில் நிற்பீங்களா? திமுக கோட்டைங்கும் போது அதுக்கு எதிராக களமாடுறதுக்காக இருக்கலாம் இல்லையா? நான் கேட்குறேன், தமிழ்நாடு வந்து சென்னையா? திமுக தானே ஆளுங்கட்சியாக இருக்குது. திமுக தான் வீழ்த்த போகிறீங்களே.
திமுக தான் நீங்கள் ஓட விட போகிறீங்களே, நீங்கள் தான் ஆட்சிக்கு வரன்னு துடிக்கிறீங்களே. ஏன் ஆனந்த் தூக்கி கடலூர் மாவட்டம், ஆதவர்ஜன் தூக்கி திருச்சி, இன்னொரு தூக்கி நாகப்பட்டினம் வைங்க, ஒரு 4 மண்டலத்துக்கு அனுப்புங்க. இதுதான் விஷயம். நகர்ப்புறத்தில் விஜய் வாக்குகள் கணிசமாக இருக்கின்றன, கிராமப்புறங்களில் விஜய் வாக்குகள் இல்லை. அர்பன் நகர்ப்புறத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இதோட பிரச்சனை தான் ஒரு சர்வேல தெரியுது. நீங்கள் இப்படி எத்தனையோ சர்வேக்கள் வந்து நம்ம தலைகீழாக மண்ணை கவியிருக்கு. 372 இடங்களை பாஜக பிடிக்கும், 3வது முறை சூப்பர் டூப்பர் ஆட்சி அமைக்கும்னு கனவு கோட்டையில் இருந்தவர் தான் பாஜக தலைவர் மோடியும் அமித்ஷாவும். என்னாச்சு? மெஜாரிட்டியே வரல. எல்லா சேனலும் என்ன போட்டாங்க? 2016 நீங்கள் சட்டமன்ற தேர்தலுடைய கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். எல்லா சேனல்லையும் 2-3 சேனலை தவிர எல்லா சேனலும் திமுக ஆட்சி வரும்னு போட்டாங்க. என்னாச்சு? அதிமுக தான் ஆட்சி. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கருத்து கணிப்புலாம் வந்து எல்லா நேரமும் கை கொடுக்காது. இதுதான் அவர் நம்பிக்கையின்மை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மக்கள் முடிவு செய்யட்டும். இப்போ தொடர்ச்சியாக வந்து விஜய் போகிற கூட்டங்கள்லாம் அதிகமாக கூட்டம் வருது, நெரிசல் ஏற்படுன்னு சொல்லி இதுக்கு மேலே வந்து ஆன்லைனில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக 20 நிமிடம் வரைக்கும் ஒரு நாளைக்கு பேசி அதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறலாம்னு சொல்லியும் இன்னைக்கு ஒரு தகவல் செய்தி வெளியாக இருக்குது சார். வீட்டுக்குள்ளே இருந்து பிரச்சாரம் பண்ணுறது தான் அவருக்கு நல்லது. அதுதான் அவருக்கு முடிவு பண்ணியிருப்பார். திமுக மேலே பழிய போடணும். சரி, தமிழ்நாட்டில் உங்களுக்கு திமுக மேலே பழிய போடுறீங்க. பாண்டிச்சேரியில் 25 இடங்களுக்கு அனுமதி கேட்டீங்க, 19 இடத்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் காலையில் இவ்வளோ நேரம், ஈவினிங் இவ்வளோ நேரம் சுற்றுலா பயணிகள் பாண்டிச்சேரிக்கு வருவாங்கன்றாங்க. அப்போ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு யாரை குறை சொல்லுவீங்க? இவருக்கு எதாவது குறை சொன்னாங்களா? ஏன்? தமிழ்நாட்டில் திமுக, பாண்டிச்சேரியில் யார்? பாண்டிச்சேரி தடுப்பது யார்? உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரங்கசாமி போல துரோகி நான் பார்க்கவில்லை. 25 இடங்களில் அனுமதி கேட்டால் 19 இடத்தில் தராரு, விடமாட்டேன் ரங்கசாமியை, போக வேண்டியதுன்னு பொய்ங்க. இவர் குளத்தூரில் கேண்டிடேட் பேரே மாற்றி சொன்னதாக சொல்கிறாங்க. குளத்தூர்லாம் அந்த லெவலில் இருக்கிற கட்சி தலைவர். நீங்கள் ஒரு முதலமைச்சர் தொகுதிக்கு போகிறீங்க, முதலமைச்சர் தொகுதியை நீங்கள் போட்டு டாரு கிழிக்கணுமா இல்லையா? இந்த குளத்தூர் தொகுதி ஒரு 6000-7000 தெரு இருக்கிறது. இந்த தெருக்கள் லட்சணத்தை பாருங்கள். ஒரு 10 புகைப்படம். இந்த தெருவுடைய வளர்ச்சி, குளத்தூருடைய வளர்ச்சி என்ன? இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் 5 வருடங்களுக்கு முன்பு. சிங்கப்பூர் ஆக்குவேன், ஆஸ்திரேலியா ஆக்குவேன்லாம் சொன்னாங்க. அதை பாருங்கள். குளத்தூர் போய் எங்கள் சர்வே டீம் பார்த்துருக்கு. இந்த குளத்தூரோட ஆரம்ப சுகாதார நிலையம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பஸ் நிலையம், பஸ் டிப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மக்கள்கிட்ட சில பேரோட கருத்து கேட்டோம். அந்த எல்இடி ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். குளத்தூரை தொங்க விடலாமேங்க. இவங்ககிட்ட தான் ஐடி விங் இருக்குது, சினிமா கம்பெனி வச்சுருக்கீங்க, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், வசதி வாய்ப்பை விட்டு வந்திருக்கிறேன். எவனா சொல்லுவானாங்க? வசதி வாய்ப்பை விட்டுட்டு வந்துருக்கு எவனா சொல்லுவானா? இந்த அனுதாப ஓட்டுக்காக சொல்கிறது. மக்களை வந்து நீங்கள் சந்தித்து ஓட்டு கேட்கும்போது வசதி வாய்ப்பை விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க? உங்களுக்காக வந்து என்ன, எதுக்காக வரீங்க? ஏங்க நம்ம காலங்காலமாக பார்க்குறோம், பிச்சைக்காரனாக வந்தால் கூட அரசியல் என்ன பணக்காரனாக வரான். எப்படி அரசியலில் கொள்ளடிக்க முடியும், அரசியலில் பணம் பார்க்க முடியும்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த அரசியலில் அவங்க முதல் 20 வருஷத்துக்கு முன்பு இன்னைக்கு 3 முறை 5 முறை எம்எல்ஏவாக அமைச்சராக இருப்பவர்களுடைய சொத்து பட்டியல் என்ன? அவங்க வீடு வாசல் எப்படி இருக்கு? அதெல்லாம் காட்டுங்க. இவங்களாம் எப்படி இருக்காங்க? அதாவது நான் 600 கோடி வச்சுருக்கேன், 1000 கோடி வச்சுருக்கேன், அது முக்கியம் இல்லை. மக்களுக்கு என்ன செய்வீங்க, எப்படி செய்வீங்க, தமிழ்நாடு மக்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அணுகுவேன், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு அந்த ரோட் மேப்பை காட்டுங்க. இவர் வந்து யாரோ உசுப்பி விட்டுட்டான். அது யார் பாவம்? அவரை படமே நடிச்சிருந்துருக்கலாம். இவர் பணத்தை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணால் செய்யலாம். சூர்யா வந்து அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு ஏழை மாணவர்களுக்கு ரொம்ப தரமாக ஒரு ஃபில்டர் பண்ணி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு உதவி செய்கிறார் ஒரு நடிகர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் 29 வயது வரை வேலைக்கு போகவில்லை என்றால் 4000 ரூபாய் தருவேன், டிகிரி முடித்தா டிப்ளமானா 2500. எந்த பெத்தவனாவது ஒரு அப்பா அம்மா
யாராவது 29 வயசு வரைக்கும் ஒருத்தனை வீட்டில் வச்சு சோறு போடுவாங்களா? காரி துப்பாங்களா இல்லையா? தண்ட சோறு, தடிமாடு. ஏன்னா அவன் ஆட்டோ ஓட்டுறான், அவன் போய் டேபிள் துடைக்கிறான், 4 ஆட்டோ கழுவுறான், காசு வாங்குறான். இன்னைக்கு எங்கிருந்தோ ஒருவர்கள் வந்து எப்படி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் கார் துடைத்து ஒரு 100-200 கார் இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர் சேர்ந்து கொண்டு மொத்த கார்களை துடைத்து மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க பசங்க. 25,000 ரூபா வருது. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் நூற்றுக்கணக்கான கார்களை துடைக்கிறார். ஒரு 4 பேர் டீம் ஆளை கொண்டு வந்து பண்ணுறான். அதன் பிறகு 9 மணிக்கு காரை துடைச்சின்னு இன்னொரு வேலைக்கு போகிறான். நீ 29 வயசு வரைக்கும் வீட்டில் உட்காந்து போனா என்னங்க திட்டம்? உங்கள் திட்டம் யாரை நீங்கள் முட்டாளாக்குறீங்க? இல்லை, அது மட்டும் தான் கூடுதலாக தமிழ்நாட்டோட இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் கம்பெனிலும் 75% வந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம், அதுக்காக மானியம் கொடுப்போன்றாங்களே. பாருங்க, நீங்கள் ப்ளஸ்ஸை பேசுகிறீங்க, நான் மைனஸை பேசுகிறேன். என் கண்ணுக்கு மைனஸ் தான் தெரியும். பத்திரிக்கையாளனுக்கு மைனஸ் தான் சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸை பாராட்டிட்டு ஐயோ விஜய் சூப்பர் அதெல்லாம் சொல்லவே முடியாது. எதுக்கு நீ வந்து அவங்களுக்கு மாற்றுன்னு சொன்னீங்க? எதுக்கு நீங்கள் 2000 பக்கத்தில் 2500 சொல்கிறீங்க? மோதிரம் தருவேன், பட்டுப்புடவை தருவேன், இதெல்லாம் எதுக்குங்க? நீங்கள் ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு மாற்று. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னா சீமான் எனக்கு பிடிக்காது. சீமான் சொல்கிற ஒரே கொள்கை பிடிக்கும், இலவசங்கள் கிடையாது, இலவசம் தரமாட்டேன், வேலை வாய்ப்பு ஏற்படுத்திடுவேன், தொழில் புரட்சி ஏற்படணும், வேலையில்லாதவர்கள் இருக்கக்கூடாது, நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட வேறு வித்தியாசமான மாநிலம் காட்டணும், நீ ஒரு புது ரோட் மேப் காட்டுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் சொல்கிற கொள்கை ஏற்பதா என்பதில்லை. முதல்ல அரசியல் புரிதலே இல்லாத ஒரு மனிதரை தமிழ்நாடு மக்கள் புறக்கணிக்கணும். நீங்கள் புறக்கணித்தால்தான் அவர் அதுக்கப்புறம் பார்க்கணும், இந்த தேர்தலோடு அவர் இங்கே நீடிப்பாரா, மீண்டும் சினிமாவுக்கு போவாரா, இல்லை நீங்கள் தோக்கடிச்சாலும் பரவாயில்ல, அடுத்த தேர்தல் ஒரு 2 தேர்தலுக்கு தமிழ்நாடு மக்களோடு நிற்கிறாரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுங்க. இல்லைன்னா இவங்க கூட இருக்கிற டீமு மோசமான டீம், வேறு ஒன்றுமே கிடையாது. இவருக்கு நிர்வாகமும் தெரியாது. 91-96 ஆட்சி காலத்தில் எப்படி மோசமான நிர்வாகத்தை தமிழ்நாடு சந்தித்ததோ அதை விட 100 மடங்கு 200 மடங்கு மோசமான நிர்வாகம் விஜய் கிட்ட இருக்கும். ஓகே, யாரும் பார்க்க முடியாது. விஜய் போய் பார்த்து பேசுவதற்கே முடியாது. ஒரு பக்கத்தில் இருக்கிற கட்சி ஆஃபீஸுக்கே வரதில்லை அவர். ஒரு கூட்டம் போட்டா நீங்கள் ஆன்லைனில் பிரச்சாரம் நீங்கள் கேட்டீங்களே, இது சரியான நடைமுறையா? கிடையாது. அப்புறம் 70 வயது ஸ்டாலின் காலையில் ஒரு பொதுக்கூட்டம், ஈவினிங் ஒரு பொதுக்கூட்டம் போகிறாரா இல்லையா? மோடிக்கு என்ன வயசு? அவரும் 70+ போகிறாரா இல்லையா? வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், உங்கள்கிட்ட தான் பணம் இருக்கு. நீங்கள் ஏதோ 1200 பேர் கொண்ட இளைஞர் படை, பெண்கள் படையெல்லாம் உருவாக்குவேன், எனக்கு நானே பாதுகாப்பு கொடுப்பேன், ஒரு ரிட்டையர்ட் ஐஜி ரவிக்குமார் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டிங்கள்ல, யாரும் மக்கள் பாதிக்கப்பட, உங்களுடைய ரசிகர்கள் பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய திட்டம் என்னென்னு தெரியலையே. நீங்கள் எப்படி கொண்டு வந்து மக்களை கொண்டு வந்து எப்படி வீட்டுக்கு வந்து மக்கள் இனிமையாக வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறேன்னு கீழே விடுறான். வண்டியை போய் செல்ஃபி எடுப்பானாங்க. செல்ஃபி நேரம் பக்கத்தில் நிற்கணும் விஜயை, ஆனால் போய் வண்டி முன்னாடி போய் ஓடி போய் பைக்கில் நின்று போய் வண்டி செல்ஃபி எடுக்கிறான். இது எப்படி சரி? இந்த கூட்டம் வந்து வாக்காளர் கூட்டம் அல்ல, ரசிகத்தன்மையுடைய கூட்டம். இந்த ஓட்டு வச்சுக்கிட்டு இது 30 லட்சமோ 40 லட்சமோ 45 லட்சமோ யாரை வீழ்த்த போகிறீங்க, அதிமுகவா திமுகவா தெரியாது. ஆனால் உங்களுடைய அரசியல் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுவேன். ஓகே சார், விஜயோடைய அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுக அதிமுக தினம்தோறும் பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. அந்த களம் யாருக்கு சாதகமாக இருக்குது சார்? திமுகவுக்கு எட்ஜாக இருப்பது வந்து மறுக்க முடியாது. காரணம் அவங்களுடைய ஸ்கீம்ஸ், கூட்டணி பலம். ஆனால் இதை வந்து அப்படி ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏடிஎம்கே பாஜக அலைன்ஸ் வந்து ஒரு படி கீழே இருக்குது. ரொம்ப வந்து திமுக கேக் வாக்கெலாம் சொல்ல மாட்டேன், அடித்து பிடி தான் ஆட்சிக்கு வரணும் வந்தால். ஆனால் இப்போது இருக்கிற பிரச்சனை, காங்கிரஸ் இன்னும் தேர்தலுக்கு 23ன்னா இன்னும் ஒரு 19 நாள் தான் இருக்குது. 19 நாட்களில் வேட்பாளர் பட்டியலில் அங்கே பாஜக தரப்புலையும் வேட்பாளர் பட்டியல் வரல. 2 தேசிய கட்சிகள் வேட்பாளர் பட்டியலில் இது வரைக்கும் விடலை இந்த நிமிடம் வரை. சரிங்களா? 1. 2வது, இந்த திமுக கூட்டணியோட பலத்தை மாற்றி காட்டுவதற்கு எடப்பாடி என்ன தந்திரம் செய்ய போகிறார் தெரியாது, என்ன மாயம் செய்ய போகிறார் தெரியாது. அவருடைய பிரச்சார வலிமையால்
இந்த கூட்டணிக்கு வெற்றியை தேடி தரப்போகிறாரா தெரியாத காரணம், பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று அண்ணாமலை நம்புகிறார். உடனே அண்ணாமலை நிற்பார் தேர்தலில். இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்கிற ஒரு முன்னாள் மாநில தலைவர், அதுவும் தமிழ்நாட்டில் பாஜகவை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாள், அவரே வரலன்னா இந்த கூட்டணி என்ன மரியாதை? அவர் கேட்ட தொகுதியை வந்து ஒதுக்கல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா அவர் கேட்டால் எப்படி கொடுக்காம இருப்பாங்க? அதெல்லாம் பொய். இந்த தேர்தல் நிற்கக்கூடாது. அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கி நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லி காட்டக்கூடாது. இந்த தேர்தலில் இந்த கூட்டணி தோற்க வேண்டும் என்று அண்ணாமலை ஆசைப்படுகிறார். அதன் பிறகு திரும்ப மாநில தலைவர் பதவி தன் கைக்கு வரணும்னு ஆசைப்படுறார். இதுதான் கேம், இதுதான் அவருடைய சூழ்ச்சி, இதுதான் அவருடைய எண்ணம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த தேர்தல் யாருக்கு களம்னா களம் டிஎம்கே கட்சி. ஆனால் இது எப்படி போய் முடியும்? 145 to 150 பிடிப்பாங்களா? இந்த அதிமுகவும் திமுகவும் மொத்தமே 25-30 இடம். ஏன்னா விஜய் வாங்குகிற வாக்குகள் எல்லாரையும் ஸ்பாயில் பண்ணும். பல தொகுதிகளில் பலரை காலி செய்யும். மே 4ஆம் தேதி தான் முழுமையான விடையை நம் பற்றி அலசி ஆராயணும். அது வரைக்கும் எந்த முடிவும் உறுதியாக அறுதியிட்டு சொல்ல முடியாது. திமுக வந்து நான் வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதியை வந்து வெல்லுன்றாங்க. களத்தில் வந்து திமுக எதிரான மனநிலை மக்கள் இருக்கு. இந்த 200 அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியலையே திமுகவுக்கு. எல்லா கட்சியும் அதிமுக 210ங்கிறாரு. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எட்ஜு டிஎம்கேங்கிறது. ஏடிஎம்கேல வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லை இது வரைக்கும். ஒரு வருடங்களுக்கு முன்பாகவே கூட்டணி அமைத்து விட்டார் பாஜகவுடன். ஆனால் தேமுதிக தவற விட்டது. கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கிற ஒரு தோற்றம் இருக்குல்ல, திமுக பலமான கூட்டணின்ற ஒரு தோற்றம் இருக்குல்ல, அந்த மாரல் ஃபியர் வந்து அதிமுக இருக்கும். ஆனால் இது எப்படி மாற்றி காட்ட போகிறேன்னு மே 4ஆம் தேதி பார்ப்போம். குறிப்பாக வந்து 2026க்கு அப்புறம் வந்து தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ திரும்ப கூட பேட்டி என்ன பேசுகிறாருன்னா 2026க்கு அப்புறம் வந்து களம் மாறும்னு சொல்லியும் பேசுகிறாரு. அப்படி தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் எதையுமே நம்ம வந்து இப்போ தீர்மானிக்க முடியாது. என்ன கேட்டாலும் இந்த நம்பர் எப்படி சொல்லுங்கள், எப்படி சொல்ல முடியும்? திமுக 112 நின்றோம், 6 சீட்டுக்கு இயங்கும், அப்போ வந்து திரும்ப வந்து கூட்டணி அமைச்சர்கள் வருவார், எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தியரி இருக்கும். திரும்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார், தொடர்புகள் வந்து வலிமையாக இருப்பவர், இல்லைன்னு சொல்ல. அவருடைய கணிப்பு வந்து ஒருவேளை அங்கே அசம்பிளி வந்தால் நம்ம எம்எல்ஏக்களை யாரை விலைக்கு வாங்கக்கூடாது, அதுக்கு நம்மளே இங்கிருந்து டீல் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஸோ அது வெளிப்படையாக சொல்லலை. அப்படி ஒரு தியரி, அப்படி ஒரு சொன்னதை நம்மளுடைய பொருளாக எடுத்துக்கிறோம், அப்படி ஒரு வியாக்கியானத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையாக தெரியாது. கம்ஃபர்டபுள் சீட்லேயும் டிஎம்கே வரலாம், இல்லை திரும்ப நினைக்கிற மாதிரி அங்கே அசம்பிளியும் வரலாம். எதையுமே நம்ம தீர்மானமாக சொல்ல முடியாது. காரணம் விஜய் ஃபேக்டர். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த மாதிரி 175 இடங்களில் திமுக சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் என்ன கேட்டாலும் எட்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த எட்ஜ், இந்த ஸ்விங் 3 to 4% ஸ்விங் ஆனால் 150 160 வரலாம். அதிமுகவும் தோற்றாலும் ரொம்ப மோசமாக தோற்காது. இந்த தகவல் திமுக வீழ்த்தி விட்டு ஆட்சியை பிடிக்குதுன்னா நம்ம அன்றைக்கி தான் டிபேட் வச்சுக்கணும். யார் எப்படி வீழ்ந்தார்கள், என்னென்ன கேட்டகரியில் யார் யார் தோற்றாங்க, எவ்வளோ ஓட்டில் எவர் தோற்றாங்க, 101 ஓட்டில் தோற்றவங்க, 500 ஓட்டில் தோற்றவங்க, 2000 ஓட்டில் அதெல்லாம் மே 4 தான். அதுக்கு முன்னாடி பேசவே கூடாது, பேச முடியாது. திமுக செயல்படுத்தக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து எந்த அளவு பயன் நடக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எட்ஜு, ஸ்கீம்ஸு எல்லாமே அட்வான்டேஜ், கூட்டணி எல்லாமே அட்வான்டேஜ். பட் இதை நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பின்னாடி தான் பேசணும், முன்னாடி பேசுவது அர்த்தம் இல்லை. ஓகே, செங்கோட்டையன் வந்து எனக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வீழ்த்தணும் அப்படின்னா எம்ஜிஆராலையும் ஜெயலலிதா மட்டும்தான் முடியுங்கிறத ஓப்பனாக எடப்பாடி வீழ்த்த முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணுறாரோ. அதாவது அந்த விஜய் கட்சியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பவர் செங்கோட்டையன். அவர் முதல் ஜெயிக்கட்டும், 4ஆம் தேதி பேசும். இல்லை, அவரே அந்த கூட்டணியில், அந்த அணியில் விஜயும் செங்கோட்டையன் தவிர வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிப்பாரா இல்லையானே தெரியல. அப்புறம் எப்படி வந்து திமுக வீழ்த்துவதற்கு எம்ஜிஆர் வேணும், ஜெயலலிதா வேணும்னா அப்போ எதுக்கு நீங்கள் 10 வருஷம் கட்சியில் பயணிச்சிங்க? ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்கள் அரசியல் விட்டு வெளியே போக வேண்டியதானே? இனிமேல் திமுக வீழ்த்த முடியாதுன்னு ஏன் இருந்தீங்க? அமைச்சரில் உட்காந்துங்க, அதிகாரத்தில் உட்காந்துருந்தீங்கள, நல்லா இருந்ததில்ல உங்களுக்கு? அப்போது 2021 தேர்தலில் எம்எல்ஏ ஆனீங்கள, எப்படி எம்எல்ஏ ஆனீங்க? யாரை வீழ்த்து எம்எல்ஏ ஆனீங்க? உங்களுக்கு எதிர்க்கு நின்றது யார்? இதெல்லாம் வந்து மட்டமான அரசியல். மேடையில் வேணா பேசிக்கலாம், சவால் விடலாம். இந்த யதார்த்த அரசியல் என்பது வேறு. திமுக அதிமுக தான் களம். அவர் அந்த கட்சிக்கு போனதால் அவர் பேச வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற, அவ்வளோதான். குறிப்பாக லோக்பாலுடைய கருத்துக்கள் நேற்று வெளியே வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவுடைய கோட்டையான
கொங்கு மண்டலத்தை வந்து இந்த வாட்டி திமுக வந்து கைப்பற்றும்னு சொல்லி ஒரு டேட்டா வெளியே வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கருத்து கணிப்பு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பணம் கொடுத்தால் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடலாம், நீங்கள் ஒரு ஏஜென்சி தொடங்கலாம். எங்கிட்ட பணம் கொடுத்தா நான் ஒரு ஏஜென்சி வச்சு கருத்து கணிப்பு வெளியிடலாம். ஆனால் எங்கெங்கே கருத்து கணிப்பு சொன்னாங்க, எங்கே எடுத்தாங்களும் யாரும் எனக்கு தெரியாது. ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா குறைந்தது ஒரு 3000 சாம்பிள் எடுப்பாங்க, அதுவே அதிகம். 30,000 பேருக்கு சாம்பிள் எடுத்த கருத்து கணிப்பே தோற்று போயிருக்கு. சரிங்களா? அதனால் இந்த கருத்து கணிப்பு அப்படி அது அப்படின்னு சொல்வதற்கு நான் தயாராக இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.